சரி, அப்போ வந்து இவங்க தவறு, அந்த ஷெட்யூல் படி வரல. அதை தாண்டி அவர் போறாரு. அத வந்து ரத்து பண்ணக்கூடிய, கேன்சல் பண்ணக்கூடிய பவர் வந்து போலீஸ் கிடையாதா? இல்ல ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, நான் மக்களை சந்திக்கிறத வந்துட்டு தடுக்குது இந்த போலீஸ் சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் கிடையாது. அது எப்படி நம்ம செய்ய முடியும்? சொல்லிட்டு போறாங்க சார். ஏங்க ஆமா, அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அவ்வளவு பேரு திரண்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொன்ன இன்டர்வியூ சொன்ன ரிப்போர்ட் படியே வந்து 4000ல இருந்து இருந்த ஒரு கண்டிஷன் அப்புறம் வர 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 அது ரைஸ் ஆயிட்டே இருக்குது. இப்போ இது அசம்பாவிதத்துக்கான ஒரு வாய்ப்பா அமையும் போது அதை நிறுத்தக்கூடிய ஒரு பவர் காவல்துறைக்கு கிடையாதா? இல்ல, அப்படி பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, அதான் அவருக்கு சொன்னாங்க, the organizers must have to cooperate அப்படின்னாங்க. சொல்லியும் கேட்கல. ஆமா, அவங்க எதையுமே கேட்கல. அதான் விஜய் வந்துட்டு கண்டிஷன் போட்டாலே வந்துட்டு எங்களுக்கு கண்டிஷன் போடுறீங்க, 23 கண்டிஷன் போடுறீங்க, 92 கண்டிஷன் போடுறீங்க, கையனு இப்படிலாம் யாராவது கண்டிஷன் போடலாம், கையை இதுக்கு மேல உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னீங்க. கொடுக்குறாரு அவர் வந்துட்டு, கையை இதுக்கு மேல உயர்த்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. சும்மா அடிச்சு விடுறாரு அவர் பாட்டுக்கு. காவல்துறை சொல்லக்கூடிய விடயம் என்னது? உங்களுக்கான கட்டுப்பாடு, நீங்க எல்லாருக்கும் தான் இந்த கட்டுப்பாடு கொடுத்தாங்க, எங்களுக்கு கூட தான் கொடுத்தாங்க. நாங்க 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி நடத்துறோம், மரக்காணம் டு ராமேஸ்வரம் 1 மணி நேரம் 5 to 6. எவ்வளவு கிலோமீட்டர்? 600 கிலோமீட்டர். ஒரு டிராபிக் இதாகல, ஒரு தடியடி பிரயோகம் நடத்தல, ஒண்ணுமே கிடையாது. இந்திய ஒன்றிய அரசையும் எதிர்த்து தான் நாங்க பண்ணோம். ஏன் அந்த இடத்துல நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம் காவல்துறைக்கு, இவ்வளவுதான் விஷயம். மோல் அடிக்கிறது, சார் இதெல்லாம் வேணாம் சார், இதெல்லாம் வேணாம் சார், ஓர வைக்க சொல்லுங்க சார். சரி போ, ஓர நெல்லு, யாரும் நடு ரோட்டுக்கு வராது, இப்படி எல்லாம் சொல்றீங்க. இல்ல சார், ஒத்துழைக்கும் போதுதான் ஒரு விடயத்தை வந்துட்டு நீங்க நிறைவேற்ற முடியும். நிச்சயமா நிச்சயமா.